Hello everyone, I welcome you all for the video lecture for the Microgreens Cultivation Certificate course. We have already started Unit 3 and Part 1 in Unit 3 has been uploaded. Hope you all have seen. And in the Unit 3, again in Cultivation Techniques, we have Part 2 video lecture now. So what you have seen already was the containers which we can use for growing microgreens, where we have seen recycled plastic trays followed by shallow clay pots, coconut coir, thermocol boxes and coconut shells, and we have seen the comparison chart of all these containers, and we have also seen the growing media starting from where simple coco peat to rice husk, fine sand mixed with compost, and we have also seen comparison of these growing media. And I have also given you practical tips for growing media. And in this video lecture now, we will be looking into the details of seed selection, sowing and maintenance. So, எப்படி seed select பண்ணனும், எப்படி sow பண்ணனும், எப்படி maintain பண்ணனும், இந்த விஷயங்கள் பண்ணும் பொழுது என்ன மாதிரியான common problems நம்ம come across பண்ணுவோம், அதை எப்படி rectify பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் இப்ப பார்க்கலாம். So first is all about seed selection, sowing and maintenance. Seed selection எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இதுதான் foundation. Microgreens நல்லா வளரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான foundation நம்ம எடுக்கிற select பண்ற seeds தான். அதனால good seeds இருந்ததுன்னா definitely healthy microgreens நம்ம grow பண்ண முடியும். Broccoli seeds available, we can buy that. A radish followed by sunflower, green peas and mustard. இது எல்லாமே easily available. We can buy them and we can use them. இதில் most of the reportsல என்ன சொல்லியிருக்காங்கன்னா germination rate நல்லா இருக்கு இந்த இதிலெல்லாம் provided we choose them in a very healthy way. Uniform germination, இந்த healthy seeds நம்ம select பண்ணி போட்டோம்னா தான் uniform germination வரும். Vigorous seedlingsum எப்போ கிடைக்கும் நமக்குன்னா இந்த seeds எல்லாம் நல்ல ஹெல்த்தியானதாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் கிடைக்கும். ஸோ பெட்டர் குவாலிட்டி நமக்கு கிடைக்கணும், மைக்ரோக்ரீன்ஸில் இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷன் கிடைக்கணும், நம்மளோட மைக்ரோக்ரீன்ஸில் நல்ல ஃப்ளேவர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சீட் செலக்ட் பண்ணுற இந்த ப்ராசஸை ரொம்ப கரெக்டாக நம்ம பண்ணணும். அப்போது சீட் செலக்ட் பண்ணுறது ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும்னா எதெல்லாம் வச்சு நம்ம செலக்ட் பண்ணணும்? இஸ் தெர் எனி க்ரைட்டீரியா பை மீன்ஸ் ஆஃப் விச் வி கேன் டூ இட்? எஸ், வி ஹேவ் செட் ஆஃப் க்ரைட்டீரியா. ஃபர்ஸ்ட் வந்து வயபிலிட்டி. நம்ம வாங்கியிருக்கிற சீட்ஸ்லேருந்து ஒரு 10 சீட்ஸை எடுத்து நம்ம சும்மா க்ரோ பண்ணி பார்க்கலாம். ஒரு கோகோனட் ஷெல்லில் கூட க்ரோ பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெஷ் சீட்ஸ் எடுத்துக்கிட்டு லெஸ் தேன் 1 year ஓல்டு இருக்கிறத எடுத்துகிட்டு டெஸ்ட் பண்ணணும். ஒரு 10 சீட்ஸ் போடுறதுல 8 சீட்ஸ் ஜெர்மினேட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் 80% ப்ளஸ் ஹையர் இருந்ததுன்னு சொன்னால் அது நல்ல சீட்ஸ் அதை ஃபாலோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இந்த சீட்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே இந்த சீட்ஸை ஒவ்வொன்றையுமே பார்க்கணும். இந்த மாதிரி ஃபங்கல் அட்டாக் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி கட்ஸ் இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஷ்ரிங்காக இருந்ததுன்னா அதெல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். மோல்டு ஆர் இன்செக்ட் டேமேஜ் எதுவும் இல்லாத ஒரு ஹெல்த்தியான சீட்ஸை செலக்ட் பண்ணணும். வெரைட்டி சூட்டபிலிட்டி வந்து மைக்ரோக்ரீன்ஸுக்கான சீட்ஸு மைக்ரோக்ரீன்ஸ் க்ரோ பண்ணுறதுக்குன்னே இட் இஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட் தட் வி கேன் பை. நல்ல வெரைட்டியான மைக்ரோக்ரீன்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். இந்த டெஸ்ட் மூலமாக அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பியூரிட்டி ஆஃப் த சீட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். அந்த சீட்ஸுக்குள்ளே வேறு களைகளுடைய சீட்ஸோ அல்லது வேறு ஏதாவது ஒரு சீட்ஸோ அல்லது டஸ்ட்டோ அன்வான்ட் மெட்டீரியல்ஸோ எதுவுமே இருக்கக்கூடாது. சீட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கணும். சுத்தமான சீட்ஸாக இருக்கிறதா என்ஷூர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இஸ் ஆல் அபவுட் ஆர்கானிக் வெர்சஸ் கன்வென்ஷனல். சிந்தட்டிக் கெமிக்கல் யூஸ் பண்ணாத சீட்ஸை வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். ஹெல்த் கான்ஷியஸ் கன்சியூமர்ஸ் வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாத சீட்ஸை வாங்குறதுக்கு தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட கொஞ்சம் பார்க்குறதுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட அதை நம்ம வாங்கிக்கிறது பெட்டர். இப்போது கன்வென்ஷனல் மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எதாலையும் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கக்கூடாது. ஒரு ஃபஞ்சிசைட் ட்ரீட்மெண்ட் அது மாதிரி ஏதாவது வேறு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இல்லாத ஒரு நல்ல சுத்தமான சீட்ஸாக வாங்கணும். அது வைட்லி அவைலபிள், எல்லா இடத்துலையும் கிடைக்கும், கொஞ்சம் லோ காஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். கன்வென்ஷனல் மெத்தட்லேயும் நம்ம பயன்படுத்திக்கலாம். சீடை ட்ரீட் பண்ணவே கூடாது. அதுதான் இங்கே சொல்லியிருந்தோம். எந்த கெமிக்கல்னாலேயோ ஃபஞ்சிசைட்னாலேயோ சாஃப்ன்ற மாதிரி ஃபஞ்சிசைட்னாலேயோ அது வேறு ஏதாவது மெர்க்குரி குளோரைடு இது மாதிரி எந்த ஒரு கெமிக்கல்லையும் இந்த ட்ரீட் பண்ணப்பட்டிருக்க கூடாது. அன்ட்ரீட்டட் சீட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த எந்த பெஸ்டிசைட்ஸ் இன்செக்டிசைட்ஸ் எதுவுமே போட்டிருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது தான் நம்ம ஹியூமன் கன்சம்ஷனுக்கு நல்லது. ஒருவேளை போட்டிருந்தாங்கன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். ஸோ
ஹெல்த்தி சீட்ஸ் இருக்கணும், viability வீரியத்தன்மை உள்ளதாக இருக்கணும், வெரைட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், பியூரிட்டி ஆஃப் த சீட் இஸ் இம்பார்ட்டன்ட், அண்ட் ஆர்கானிக் கன்வென்ஷனல் ரெண்டுலேயும் எடுக்கலாம். பட் ஆர்கானிக் குவைட் ஹார்டர் டு ஃபைண்ட் அண்ட் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ். பட் கன்வென்ஷனல் இட் இஸ் காஸ்ட் எஃபெக்டிவ். டெஃபினட்டாக அந்த சீடில் ட்ரீட்மெண்ட் எதுக்கும் கொடுக்கப்பட்டிருக்க கூடாது. You should only take seeds which are not treated by any pesticide or chemicals or any fungicide. It shouldn't be treated. So அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் சோர்சிங் குவாலிட்டி சீட்ஸ் எங்கேருந்து இந்த சீட்ஸை வாங்கலாம் அப்படின்னா லோக்கல் சீட் ஸ்டோர்ஸ்லேருந்து வாங்கலாம். ஃப்ரெஷ் வெஜிடபிள் சீட்ஸ் குட் ஸ்டாக் டர்ன் ஓவர் இருக்கிறவங்கள்ட்ட கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். யூ கேன் பை. அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிஸ்லேருந்து வாங்கலாம். சர்டிஃபைட் குவாலிட்டி சீட்ஸ் கிடைக்கும். சர்டிஃபைட் குவாலிட்டி சீட்ஸில் ஹை ஜெர்மினேஷன் இருக்கும். ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ குட். Online suppliers we can buy, we can check it, and always if we don't like it we need not buy again. So it is purely, and there are certain reliable online suppliers are also there. We can find out easily when we browse through. And kitchen seeds, நம்ம கிச்சனில் இருக்கிற சீட்ஸ் இது எல்லாத்தையும் கூட நம்ம டெஸ்ட் ஜெர்மினேஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம we can proceed further with it. இப்போது சீட்ஸுடைய குவான்டிட்டி எப்படி இருக்கணும் ஒரு ட்ரேக்கு, ஸோ ட்ரேயுடைய சைஸ் எப்படி இருக்கணும் இது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இப்போது ஸ்மால் சீட்ஸ் வந்து ஒரு ட்ரேயில் 10 to 15 கிராம் அளவுக்கு ஒரு ட்ரேக்கு போடலாம். அமராந்தஸ், கீரை, மஸ்டர்ட், கடுகு இதெல்லாம் ஒரு 10 to 15 கிராம் வரைக்கும் போடலாம். ஷுடன்ட் பி க்ரௌடட். அண்ட் லார்ஜ் சீட்ஸாக இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு வெயிட் இதில் கொஞ்சம் இந்த சீட்ஸை காட்டிலும் இந்த சீட்ஸுக்கு வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இந்த சீட்ஸ் நம்பரை காட்டிலும் இந்த சீட்ஸ் நம்பர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா பெரிய சீட்ஸ் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கக்கூடியது. அது 20 to 30 கிராம்ஸ் இதில் போடலாம். டெஃபினட்டாக ஓவர் க்ரௌடிங் பண்ணக்கூடாது. ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் ஹெல்த்தி க்ரோத் வரும். டிசீஸ் அட்டாக் குறையும். அதனால் இட் ஷுடன்ட் பி ஓவர் க்ரௌடட். எப்படி சோயிங் விதைக்கிறது எப்படி அப்படின்னா ப்ராப்பர் சோயிங் இருந்ததுனா தான் ப்ராப்பர் ஜெர்மினேஷன், ஹெல்த்தி சீட்லிங்ஸ் கிடைக்கும், நமக்கு ஈல்டு நிறைய கிடைக்கும். சீட்ஸ் எதெல்லாம் வந்து நம்ம சோக் பண்ணுறோமோ அந்த சோப், அதாவது ஊற வைக்கிற சீட்ஸ் எதெல்லாம் நமக்கு நல்ல பெட்டராக பெனிஃபிட் தரும்னு சொன்னால் நம்மளுடைய வெந்தயம், சன்ஃப்ளவர், பட்டாணி, அப்புறம் மற்ற பெரிய சைஸில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் அந்த சீட் கோட்டை நம்ம சாஃப்ட் ஆக்கணும். அங்கே இருக்கக்கூடிய என்சைம்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஜெர்மினேஷன் ப்ராசஸ் ஸ்பீடப் ஆகும். அதனால தான் we are soaking it, ஊற வைக்கிறோம். அப்போ சோக்கிங் டைம் 4 to 24 மணி நேரம் வேரி ஆகும். ஃபெனுக்ரீக்குன்னு சொல்லக்கூடிய வெந்தயத்தை ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும். சன்ஃப்ளவருக்கு 8 to 12 மணி நேரம் இருந்தால் போதும். க்ரீன் பீஸில் 12 to 24 மணி நேரம் சோக் பண்ணியிருந்தோன்னா அழகாக அது நல்லா சோக்காகி என்சைம்ஸ் எல்லாம் ஆக்டிவேட்டடாக இருக்கும். நம்ம இமீடியட்டாக சோப் பண்ணோன்னே we will be able to see the germination properly. Seeds that do not need soaking, எதெல்லாம் நம்ம சோக் பண்ண வேண்டாம் அப்படின்னா மஸ்டர்ட், ரேடிஷ், அமராந்தஸ் இதெல்லாம் சோக் பண்ண வேண்டாம். ஏன்னா ஸ்மால் சீட்ஸ் இருக்கும், அது டைரெக்டாகவே நம்ம அதில் போட்டுடலாம். சோக் பண்ணோன்னா ஓவர் ஹைட்ரேட் ஆகி அதனால் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது, அது அழுகி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சில சீட்ஸ் இருக்கும் நம்ம வீட்டிலேயே போட்டு பார்த்துருப்போம். கொரியாண்டர் அந்த மாதிரி சில சீட்ஸ் எல்லாம் க்ரஷ் பண்ணிட்டு போடணும். அப்போ தான் அந்த ஹார்ட் அவுட்டர் கோட்டை கொஞ்சம் பிரேக் பண்ணி விடும்போது அந்த மெக்கானிக்கல் இன்ஜுரினால தீஸ் ஜெர்மினேஷன் கேன் பி லிட்டில் பிட் ஃபாஸ்டன். ஸோ இதை ஜென்டிலாக 2 சர்ஃபஸையும் ப்ரெஸ் பண்ணி விடணும். கொத்தமல்லியில் 2 சைடு இருக்கும், 2 சைடும் லேஸாக க்ரஷ் பண்ணி விடணும் நம்ம. இப்போ இந்த மாதிரி சீட்ஸை சோப் பண்ணணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா ஒரு க்ளீன் கண்டெய்னரில் அந்த சீட்ஸை போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு புது தண்ணியில் திரும்ப ஊற வைக்கணும். அந்த ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ரிக்வயர்ட் டைம் இருக்குது. அந்த டைம் ஊற வச்சுட்டு நல்லா ட்ரைன் பண்ணிடணும். ட்ரைன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை ரின்ஸ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளோட ட்ரேயில் நம்ம இமீடியட்டாக அதை போட்டுடணும். தண்ணி வடியை விட்டுட்டு நம்ம அதை போட்டுடணும். இப்போது விதை ரெடியாக இருக்குது. சோப் பண்ணது சில செட் இருக்குது, சோப் பண்ணாத சில செட் வச்சுருக்கோம். இப்போ எப்படி அதை சோப் பண்ணணும், எப்படி விதைக்கணும், சோயிங்னா விதைத்தல் எப்படி விதைக்கணும் அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது. ப்ராட்காஸ்ட் சோயிங் இதுதான் காமன் மெத்தட். இன்னொன்று ரோஸ் அப்படின்னா வரிசையில் போடுறது. ஃபஸ்ட்டு அந்த கண்டெய்னரில் நம்மளோட கோகோபீட் எடுத்துக்கணும். அந்த கோகோபீட்டை நல்லா மாய்ஸ்சர் பண்ணிடணும், ஈரப்படுத்திடணும். அதுக்கப்புறம் ஒரு மட்டைப்பலகை வச்சு மட்டைப்படுத்துகிற மாதிரி இது எல்லாத்தையும் நீட்டாக மட்டைப்படுத்திடணும் காம்பேக்டாக. அதுக்கப்புறம் ஸ்கேட்டர்டாக அந்த சீட்ஸை அங்கங்கேயும் தூவி விடணும். அப்போ தூவி விடும் பொழுது ஒரேடியாக ஒரு இடத்துல ஜாஸ்தியாக இன்னொரு இடத்துல இல்லாமல் போடாமல் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போடணும். போட்டுட்டு திரும்ப ஜென்டிலாக
ப்ளீஸ் மார்க் மை வேர்ட்ஸ், ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி விடணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளே தள்ளிடக்கூடாது சீட்ஸை. ப்ரெஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு லேயர் கோகோபீட் ரைஸ் ஹஸ்க்குனா எந்த மீடியம் க்ரோயிங்க்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த மீடியத்தை வச்சு கவர் பண்ணிவிட்டு வாட்டரை வச்சு ஜென்டிலாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடணும். தண்ணியை ஊற்றக்கூடாது, ஜென்டிலாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும், வாட்டரை ஜென்டிலாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே ப்ராட்காஸ்டிங் மெத்தட், எப்படி விவசாயி விதையை இப்படி தூர விஷயத்தை வந்து ப்ராட்காஸ்டிங் சொல்லுவோமோ அதுதான் இங்கேயும் நம்ம பண்ணுறோம். ரோ அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லாஸ்ட்டில் ரோ சோயிங்னு இருக்கா, ஒரு ரோவாக பிரிச்சுட்டு அதில் போடுறது நம்ம. ஸோ ப்ராட்காஸ்ட்டில் இந்த மாதிரி இருக்கும். ப்ராட்காஸ்ட் மெத்தடில் இந்த மாதிரி நல்லா குப்புன்னு ஃபுல்லாக வளர்ந்துருக்கும், ஒரு யூனிஃபார்ம் கார்பெட் மாதிரி இருக்கும். இதில் வந்து வரிசையாக ஒரு ரோவாக பிரித்து இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ப்ராப்பர் மெத்தட் பண்ணும் பொழுது எல்லா மெத்தடுமே ஒரு ஸ்பீஷிஸ்க்கு உகந்ததாக இருக்கும். Broadcast sowing maximizes the space ideal for commercial production, but it requires more seeds, is simpler and faster, slightly difficult because of the dense growth. Whereas here it uses space less efficiently. இங்கெல்லாம் நடுவில் கேப் இருக்கும், தேவையில்லை, நமக்கு ஃபுல்லாக கண்டெய்னர் ஃபுல்லாக நமக்கு வேணும். பட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ். கொஞ்சம் சீட்ஸ் தான் அதில் போட முடியும், கொஞ்சம் டைம் எடுக்கும், இந்த ரோவில் மெதுவாக நீங்கள் போட்டுகிட்டே வரணும். பட் மானிட்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ டென்சிட்டி, சீடோடைய டென்சிட்டி அப்படின்னா எவ்வளோ சீட்ஸ் அந்த யூனிட் ஏரியாவில் நீங்கள் போட போகிறீங்க. ஒரு ட்ரே வச்சுருக்கீங்கன்னா அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டெஃபினட்டாக மனசில் வச்சுக்கணும். ஓவர் க்ரௌடிங் பண்ணவே கூடாது, அதுக்காக அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமாவும் போடக்கூடாது. ஓவர் க்ரௌடிங் டூ டென்ஸ், திக்காக ஓவர் க்ரௌடியாக போட்டுட்டா ஒன்னோட ஒன்று காம்படிஷன், லைட்டு, வாட்டர், நியூட்ரியன்ஸ், இது எல்லாத்துக்கும் அந்த சண்டை போடுவோம். தே ஆல் வில் கம்பீட் வித் ஈச் அதர் ஃபார் லைட், வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். அதனால் என்ன ஆகிடும், யார் ஒருத்தர் மேலே போகிறா அது மேலே இன்னொன்று போட, அதை விட இன்னொரு ஹைட்டுக்கு இன்னொருத்தர் போக, இப்படி போய் லெகி ஸ்டெம் வந்துடும், வீக் ஆயிரும். அப்போ டிசீஸ் எல்லாம் அதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று புவர் ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நிறைய வர ஆரம்பிக்கும். சரி, நான் அப்படி போடல மேம், எனக்கு பயமாக இருக்குது, நான் வந்து லேசாக அப்படி மேலாப்பில் போடுறோம்னா அப்போ வந்து இது 2 ஸ்பேஸில் வந்துடும். இப்போ ஈல்டு குறைஞ்சி போயிடுவீங்க. அப்புறம் க்ரோயிங் மீடியா சீக்கிரம் ட்ரை ஆகும், வேகமாகவே ட்ரை ஆகிடும். க்ராப் வந்து கமர்ஷியலி வயபிளாக இருக்காது. அப்போது ஆப்டிமல் டென்சிட்டி தான், இதுவும் தப்பு. ஆப்டிமல் டென்சிட்டி ரொம்ப முக்கியம். சீலிங்ஸுக்கு எனஃப் ஸ்பேஸ் இருக்கணும், வளர்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரியும் இருக்கணும், ஈல்டு மேக்ஸிமைஸ்டாக இருக்கிற மாதிரி நம்ம போடணும். இது 1 or 2 டைம்ஸ் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு we will be able to succeed in this. So it is nothing big deal. பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது. We can easily do it after 1 or 2 try as of experiment. And then ஸ்மால் சீட்ஸில் 10-15 கிராம் அந்த அளவு தான் போடணும், அப்போ ஓவர் க்ரௌட் ஆகாது. மீடியம் சீட்ஸ்னால் 15-20 கிராம் மட்டும் போட்டால் போதும். ஸோ ஒரு தடவை 2 தடவை நம்ம வே பண்ணி போட்டுக்கலாம், நமக்கு அளவெடுத்து போட்டுக்கலாம், கிராம்ஸ் இவ்வளோ கிராம்ஸ்னு சொல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் யூ வில் பி ஏபிள் டு see அப்சர்வேஷன் பை கீன் அப்சர்வேஷன் எவ்ரி டைம். நமக்கே தெரியும், இது கொஞ்சம் கூட போடுற மாதிரி இருக்குது, இது இன்னும் கொஞ்சம் கூட போடலாம் போல இருக்குது அப்படின்னு we will be able to understand it easily. So till that time you have to practice a little bit. Larger seedsம் அதே தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி we have to do it. அடுத்தது sowing depth. அப்போ எல்லாத்தையும் எந்த ஆழத்தில் போடணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. சின்ன சீட்ஸாக இருந்தால் மேலாப்பில் தான் போடணும், மீடியம் சைஸ் சீட்ஸாக இருந்தால் மேலேருந்து கொஞ்சம் கீழே லெவலுக்கு மிடில் ரேஞ்சில் போடணும். ஒருவேளை லார்ஜர் சீட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஆழத்தில் போடலாம். அதுக்கு சயின்டிஃபிக்காக we have given 1/4 inch 0.5 சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, அதில் நடுவில் போடலாம். இங்கே 1 சென்டிமீட்டர் இந்த லெவலில் இங்கே கொண்டு வந்து போடலாம். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வழக்கமாக அப்படியே உல்ட்டாவாக பண்ணிடுவாங்க. இது மேலாப்பில் போட்டால் தானே கீழே போயிடுச்சுன்னா வராதில்ல அப்படின்னு சொல்லி அப்படியே உல்ட்டாவாக பண்ணிடுவாங்க. சின்ன சீட்ஸ் பறந்துடும் சொல்லி ஆழத்தில் போடுறது, பெரிய சீட்ஸை மேலாப்பில் போடுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிக்கல் பண்ண முன்னாடி இதெல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கணும். அப்போ போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாத்தையும் என்னென்ன மாதிரி சீட்ஸ் இருக்குது, எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர் சோயிங் என்ன பண்ணணும்னா டெஃபினட்டாக ஒரு லேயர் அந்த மீடியம் போட்டுட்டு அந்த சர்ஃபேஸை ஜென்டிலாக மிஸ்ட் பண்ணி விட்டுறணும், வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் அதை கவர் பண்ணணும். டெஃபினட்டாக பிளாக் அவுட் பீரியடுக்காக இதை கவர் பண்ணணும். இந்த தியரி கிளாஸில் கான்டாக்ட் கிளாஸ்லேயும் நான் நிறைய சொல்லியிருக்கேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் ஒரு வார்மர் ஏரியாவில் அதை வச்சிடணும், 20-25 டிகிரி சென்டிகிரேட் இருக்கிற இடத்துல வச்சிடணும். டெய்லி அதை போய் பார்த்து கொஞ்சம் ஜெர்மினேஷன்லாம் செக் பண்ணிக்கணும். ஓரளவு ஜெர்மினேஷன் வந்தோன்னா அந்த கவரை ரிமூவ் பண்ணிடலாம். Watering schedule. This is a very important aspect to be for all of you to note it down properly.
ஜெர்மினேஷன் ஃபேஸை பிளாக் அவுட் பீரியட்னு சொல்கிறோம். மிஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வச்சுட்டோம். டூ நாட் லெட் த சர்ஃபேஸ் ட்ரை அவுட் கம்ப்ளீட்லி. தட் ரெஃபர்ஸ் டு த சர்ஃபேஸ் ஆஃப் திஸ். அது ட்ரை ஆகவே கூடாது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் க்ரோயிங் ஃபேஸில் ஆஃப்டர் பிளாக் அவுட் பீரியட் வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரே இருக்குது. வி ஹாவ் அ வெரி குட் ட்ரே வித் அஸ். ஸோ ஒரு கம்ப்ளீட் கரெக்ட் செட்டப் உள்ள ட்ரே நம்ம எல்லோரும் வச்சுருப்போம். இதில் இங்கே அடியில் இருக்கிற ட்ரேயில் கொஞ்சம் தண்ணி விட்டுடணும். ஸோ இந்த தண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணோன்னே இந்த மேலே இருக்கக்கூடிய க்ரோன் ட்ரே இங்கே ஃபிக்ஸ் பண்ணோன்னே அதுக்கு வேண்டிய அளவு தண்ணி அப்பப்போ எடுத்துக்கும். ஸோ திஸ் ஆல்சோ யூ ஹேவ் டு டூ. எம்டியாக எக்ஸஸாக இருக்கிற வாட்டரை எம்டி பண்ணிடணும். வாட்டர் பண்ணோன்னே எப்போல்லாம் அந்த சர்ஃபேஸில் ட்ரையாக இருக்கோ அப்போல்லாம் யூஸ்வலி ஒன்ஸ் டெய்லி. Usually once daily. It depends on the conditions in the sense dry ஆச்சுன்னா 2 times. இப்போ it's very peak like summer as if summer hasn't come down, ரொம்பவே ஹாட்டாக இருக்குது. ஸோ இப்போது ட்வைஸ் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். பிஃபோர் ஹார்வெஸ்ட் வந்து இன்னும் 2 டேஸில் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம், இன்னும் 3 டேஸில் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோன்னா வாட்டரிங் ஷெடியூலில் 2 times வாட்டர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் வாட்டர் ஒன்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிடணும். இன்னும் 1 day இருக்குன்னு சொன்னால் கம்ப்ளீட்லி யூ கேன் அவாய்ட் வாட்டரிங் திஸ். அந்த சர்ஃபேஸ் ட்ரையாக இருக்கணும். ட்ரை வெட்டாக இருக்கணுங்கிறதுக்காக சும்மா தண்ணி ஊற்றிட்டே இருக்கக்கூடாது. அதை வந்து ஒரு நியர்பை ஆப்சர்வேஷன் எப்போல்லாம் ட்ரை ஆகுது, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அதில் வந்து நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். பிஃபோர் ஹார்வெஸ்ட் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டாப் வாட்டரிங். கரெக்ட் வாட்டரிங்காக இருந்ததுன்னு சொன்னால் மீடியம் மாய்ஸ்டாக இருக்கும், ஆனால் வெட்டாக இருக்காது. இன்னொன்று லீவ்ஸ் வந்து கிறிஸ்பாக இருக்கும், வைப்ரண்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக, நல்லா ஸ்டர்டியாக இருக்கும். வில்ட்டிங்கோ ட்ரூப்பிங்கோ இருக்காது, ஃபங்கல் அட்டாக் இருக்காது. அப்படின்னா அது கரெக்டுன்னு அர்த்தம். ஒருவேளை அந்த கீழே பாருங்களேன் த்ரெட்டு மாதிரி மைசீலியல் த்ரெட்டு வந்திருக்குன்னா ஃபங்கல் அட்டாக்னு அர்த்தம். எல்லாம் அங்கங்கே எல்லோயிஷாக இருந்ததுன்னா ஓவர் வாட்டரிங்னு அர்த்தம். ரொம்ப மஷியாக சாஃப்டாக ஸ்டெம் ஆயிரும் அப்படின்னாலுமே டெஃபினட்டாக அழுகி போகுதுன்னு அர்த்தம். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பேட் ஸ்மெல் அந்த ட்ரே பக்கம் போனாலே வந்துடும். அப்புறம் க்ரோத்துமே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அப்படின்னா ஓவர் வாட்டரிங்னு அர்த்தம். சைன்ஸ் ஆஃப் அண்டர் வாட்டரிங் என்னென்னா வில்ட்டிங், ட்ரூப்பிங், அப்புறம் ட்ரை ஆகிறது, ஸ்டண்டட் க்ரோத் இருக்கிறது, ப்ரௌன் எட்ஜஸ் ஆன் த லீவ்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் அண்டர் வாட்டரிங்னு அர்த்தம். இலையை சுற்றி ப்ரௌன் கலரில் இது ரொம்ப டீப்பாக கருப்பாக ஒரு லேயர் மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் இட் இஸ் லைக் அண்டர் வாட்டரிங். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் டு ரிமெம்பர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இஸ் தட் லைட் மேனேஜ்மெண்ட். ஆஃப்டர் பிளாக் அவுட் பீரியட் டெஃபினட்டாக அடிக்குவேட் லைட் கொடுத்தா மட்டும்தான் ஹெல்த்தி க்ரோத் அச்சீவ் பண்ண முடியும். 12 to 16 hours லைட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நேச்சுரல் லைட்னா 4 to 6 hours டைரெக்டாக இருந்தால் போதும். அது ஆர்டிஃபிஷியல் லைட்னா 6லேருந்து 12 மணி நேரம் 12 to 16 hours இருக்கணும். ஆனால் இந்த ட்ரேக்கும் அந்த லைட்டுக்குமான கேப் வந்து பிளான்ட்டுக்கும் லைட்டுக்குமான கேப் 6லேருந்து 12 inch இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இன்னொன்று சம்டைம்ஸ் அந்த லைட் எங்கேயோ ஒரு சைடில் மட்டும்தான் ட்ரேயில் படுற மாதிரி இருந்ததுன்னா ட்ரேயை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிடணும். ஈவன்னஸாக அந்த லைட் கிடைக்கணுங்கிறதுக்காக ட்ரேயில் ரொட்டேட் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபுல் ஸ்பெக்ட்ரம் லைட்டு கூட இட் இஸ் வெரி குட் ஃபார் மைக்ரோகிரீன்ஸ். ஸோ திஸ் இஸ் த திங் விச் நேச்சுரல் சன்லைட்னா 4லேருந்து 6 மணி நேரம் போதும். ஆர்டிஃபிஷியல்னால் 6 to 12 inches from plant. And so here it is the light and 6 to 12 inches should be there. And then you have to rotate the thing. இதை வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கணும் லைட்டுக்கு தகுந்த மாதிரி. ஃபுல் ஸ்பெக்ட்ரம் லைட் ஆல்சோ we can use. And then air circulation is also very important. நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருந்ததுனா தான் ஃபங்கல் டிசீஸ் வராது, இல்லாட்டி ஃபங்கல் டிசீஸ் வரும். நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருந்ததுன்னா ப்ராப்பராக இருந்ததுன்னா நல்ல ஸ்டர்டி க்ரோத் வரும். ஸோ எதுக்காகனா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் மெயினாக. லீவ்ஸுக்குள்ள சும்மா சொத நீரம் இருந்துகிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். அதுக்கும் இந்த ஏர் சர்க்குலேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஸ்டெம் வந்து ரொம்ப நேச்சுரலாக அந்த ஸ்டெம் ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடிய ப்ராசஸில் அது அழகாக ஸ்ட்ரென்தன் ஆகி வரும். அதோடு இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு எல்லா பிளான்ட்ஸுக்கும் கிடைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லேயும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். டெம்பரேச்சரையும் ஹியூமிடிட்டியும் ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடாது, ரொம்ப தூரமாகவும் இருக்கக்கூடாது, கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப க்ளோஸ்ட் ஏரியாவில்னா ஒரு ஏர் சர்க்குலேஷன் கொடுக்கறதுக்கு we can keep a fan if we have it, otherwise you can just keep them apart so that there is sufficient gap for the air circulation. டெஃபினட்டாக ஓவர் க்ரௌடிங் இருக்கக்கூடாது. டெட் லீவ்ஸ் ஏதாவதுலாம் இருந்ததுன்னா அதெல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இம்மீடியட்டாக. மாய்ஸ்சர் எப்பயும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும், க்ரோத் எப்பயும் செக் பண்ணிகிட்டே இருக்கணும்.
வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் லீவ்ஸில் வருதான்றதை பார்த்துட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியமாக ஈட்டியோலேட் ஆகுதான்னு பார்க்கணும். ஈட்டியோலேட் ஆச்சுன்னு சொன்னாலே it is not going to grow properly. So we have to take doubly, triply care. Only then we will be able to achieve the good harvest. ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் காமனாக இருக்கும் நம்ம விதை போடும்போது எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். புவர் ஜெர்மினேஷன் இருக்கலாம். அதுக்கு என்ன காரணம்னா பழைய சீட்ஸாக இருக்கலாம், அல்லது டெம்பரேச்சரும் மாய்ஸ்சரும் சரியில்லாமல் இருக்கலாம், அல்லது சீட்ஸை ரொம்ப டீப்பாக நம்ம போட்டுருந்துருக்கலாம். இது எது பண்ணாலும் புவர் ஜெர்மினேஷன் வரும். அப்போ என்ன அதுக்கு சொல்யூஷன்னா ஜஸ்ட் ஆப்போசிட் டு இட். ஓல்ட் சீட்ஸாக போட்டிருந்தா ஃப்ரெஷ் சீட்ஸ் போடுங்க. இன்கரெக்ட் டெம்பரேச்சரில் இதில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு 20 to 25 டிகிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மாய்ஸ்சர் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா மீடியத்தை மாய்ஸ்சர் பண்ணிக்கணும். சீட்ஸை ரொம்ப டீப்பாக போட்டிருந்தாலும் புவர் ஜெர்மினேஷன் வரும். அப்போ கரெக்டான டெப்த்தில் போடணும். அன்ஈவன் ஜெர்மினேஷன், இதுவுமே இன்கன்சிஸ்டன்ட் மாய்ஸ்சர், அன்ஈவன் சீட் டிஸ்ட்ரிபியூஷன், டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷனில் வருது. இதுக்கு அப்படியே என்ன ரெலவெண்ட்டான சொல்யூஷன்னா டு மிஸ்ட் இட் ஈவன்லி அண்ட் டிஸ்ட்ரிபியூட் சீட்ஸ் யூனிஃபார்ம்லி அண்ட் மெயின்டைன் ஸ்டேபிள் டெம்பரேச்சர் கண்டிஷன்ஸ். ஸோ டோன்ட் மேக் த டெம்பரேச்சர் டு ஃப்ளக்சுவேட். அண்ட் இஃப் தெர் இஸ் மோல்ட் ஆன் த சர்ஃபேஸ் லைக் திஸ், அப்படியே ஒரு நூலாக வெள்ளையாக பஞ்சு மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஓவர் வாட்டரிங். அதனால் புவர் ஏர் சர்க்குலேஷன் இதுக்குள்ளே, ஹை ஹியூமிடிட்டி இருக்குது. அதனால தான் அந்த மோல்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபங்கல் அட்டாக் இதில் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும், தண்ணியை கொஞ்சம் குறைச்சிக்கணும், ஏர் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு எங்கே ஏரியாவிலலாம் இந்த அஃபெக்ட் ஆகிருக்கோ அதெல்லாம் எடுத்துடணும். லேசாக வர ஆரம்பிச்சிருக்குன்னா பரவாயில்ல. நான் என்ன சொல்வேன்னா இவ்வளோ வந்திருக்குன்னு சொன்னாலே யூ பெட்டர் க்ளீன் அப் த ட்ரே அண்ட் டூ இட் அகெயின். அப்போ தான் வராது. க்ளீன் பண்ணுறது என்னென்னா அது வந்து அடுத்த கண்டினியூஷனில் வரும். கம்ப்ளீட்டாக ப்ளீச்சிங் சொல்யூஷன் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு யூ ஷுட் டூ இட் அகெயின். அடுத்து leggy growth, we have spoken about this very many times. Leggy growth, that is etiolation. இது மெயினாக இன்சஃபிஷியன்ட் லைட் மாத்திரம். ஸோ பிரைட்டர் லொக்கேஷனுக்கு வைக்கணும். லைட் டியூரேஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். லைட்டை வந்து பிளான்ட்டுக்கு கொஞ்சம் க்ளோஸராக வைக்கணும். ஒருவேளை ஒரு சைடில் மட்டும்தான் அந்த லெகி க்ரோத் வந்திருக்குன்னா அதை லைட்டுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி லைட் அதுக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். Sometimes there will be also poor color development. This is also again because of insufficient light and sometimes due to nutrient deficiency also. So we have to make sure whether it is because of light, and if light conditions are proper then it must be only nutrient deficiency. So we have to treat the medium accordingly. And it provides if you provide adequate light then the problem will be nullified, and if you have to add compost or any seaweed liquid fertilizer then it comes properly. And seedling death, damping ஆஃப்னு சொல்லக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் ஓவர் வாட்டரிங் புவர் ஏர் சர்க்குலேஷன் இருந்தால் இங்கே இருந்த தேர்ட் மட்டும் கிடையாது, இட் டெஃபினெட்லி லீட்ஸ் டு த லாஸ்ட் கண்டிஷன் சீட்லிங் டெத். அதனால் இது வராமல் தடுக்கிறதுக்கு ஓவராக தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினாலும் அது ஈஸியாக வடிஞ்சு போகிற மாதிரியான சுச்சுவேஷனை மெயின்டைன் பண்ணிக்கணும். ஏர் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இமீடியட்டாக சீட்லிங்ஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னு பார்த்த உடனே அதை ரிமூவ் பண்ணிடணும். அப்போ தான் அது மற்ற சீட்லிங்ஸுக்கு பரவாது. ஸோ சம்மரி என்னென்னா, சோயிங்கில் சீடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், சோயிங் மெத்தட்ஸ் பார்த்தோம், டென்சிட்டி பார்த்தோம், டெப்த்து பார்த்தோம், ஆஃப்டர் சோயிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம். மெயின்டெனன்ஸில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வாட்டரிங், லைட் மேனேஜ்மெண்ட், ஏர் சர்க்குலேஷன் அண்ட் மானிட்டரிங். கண்டினியூஸாக நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். காமன் ப்ராப்ளம்ஸ் வந்து சீட்ஸ் சரியாக முளைக்காதது, அல்லது அன்ஈவனாக ஜெர்மினேட் ஆகிருக்கிறது, சர்ஃபஸில் மோல்டு வருது, ஈட்டியோலேட் ஆகிறது, புவர் கலர் டெவலப்மெண்ட் அண்ட் சீட்லிங் டெத் வரலாம். ஸோ இந்த பர்டிகுலர் லெக்சர்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, குவாலிட்டி சீட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும், கரெக்டான சோயிங் மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும், ப்ராப்பர் மாய்ஸ்சர் லைட் ஏரை மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் டெய்லி மானிட்டர் பண்ணணும். ஏதாவது ஒரு டவுட் வந்ததுன்னு சொன்னால் இந்த லெக்சர் மெட்டீரியல்ஸை வச்சுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ண பார்க்கலாம். இல்லாட்டி ஐம் ஆல்வேஸ் தேர் ஃபார் ஆல் ஆஃப் யூ. யூ கேன் கம் அண்ட் டெல் மீ, or you can just message me so that next day we can fix a time and we can go see your tray and we will nullify all the problems. So prevent problems for healthy high yield microgreens. So good sowing plus proper maintenance will give you healthy microgreens and maximum yield. So this is what I just want to tell you in a very short video. Please take a notebook and maintain all these points. You need not write all the paragraphs after paragraphs, but at least hints you have to make, because from this onwards it is all going to be having a direct impact on your practical aspects. So kindly make a note of it and start
preparing yourselves to do the practicals in a better way. Thank you all.